ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சார் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாரோட சேர்ந்து இப்போ நாங்கள் வெளியில் தான் கிளம்பிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கெஸ்ட்டாக ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிலேட்டிவ் தான். என் ஹஸ்பண்டோட அம்மா, அதாவது என்னோடய அத்தை, அப்புறம் அவங்களோட அம்மா, அத்தையோட அம்மா வந்திருக்காங்க. அப்போ என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி. ஸோ எங்களோட ரிலேட்டிவ் தான் வந்திருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க எங்கேயாவது ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமார்ட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அத்தையும் அம்மாவும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூர் வரனால ஸோ பெங்களூர் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிமார்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் மாலெல்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே வந்து நிறைய ஐட்டம்லாம் கிடைக்கும், கம்மியான விலையில் கிடைக்கும். பொருள், கிராசரிஸ் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க பொம்மை சந்திரா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் பெரிய டிமார்ட்டு. ஸோ எப்போவுமே வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு டிமார்ட் இருக்குது. அங்கே தான் வந்து நான் எப்போயுமே மந்த்லி வந்து பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணுவேன், கிராசரிஸ் எல்லாருமே. காலையில் ஒரு 11 மணிக்கிட்ட தான் வந்திருந்தோம். நாங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு, வாங்குகிறோமோ இல்லையோ நமக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அத்தை அவ்வாலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அப்படியே நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கேஎஃப்சி கடை தான் பார்த்தோம், பக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கே போனேனுமே இது வந்து அவ்வாட்டெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க கேஎஃப்சின்றது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி, இது ஜஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஒரு கேஎஃப்சி, அப்புறம் வந்து கோக்கு, அப்புறம் கொஞ்சம் வந்து வெஜ் ரைஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவள் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டாங்க. அத்தைக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரி சிக்கன் இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே எல்லாருமே ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கேஎஃப்சி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருந்தது. சாப்பிட்ட உடனே அவ்வாவுக்கும் அத்தைக்கும் வந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, பக்கத்துலேயே காஃபி ஷாப் இருக்கே, அங்கேயும் போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படியே வந்து காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா, அண்ணா எல்லாருமே வந்து ஊர்லேருந்து வராங்க. ஸோ எல்லாருமே வந்து பிளான் பண்ணது தான். நாங்கள் வந்து கோவா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நான், ஹஸ்பண்டோட தங்கச்சி எல்லாமே. ஸோ அந்த பிளான் வந்து இப்போ வந்து கேன்சல் ஆனனால தான். ஸோ வீட்லேயே நம்ம வந்து போர் அடிக்குதே தனியாக இருக்கனால ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வர சொல்லலாம், அவங்க வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் ஒரே டயத்தில் வர சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேமிலியோட பெங்களூரில் வந்து எங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு நாங்கள் சேர்ந்து எங்கேயாவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் பெங்களூருக்குள்ளேயும். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.